அவர் உயிர் தெழுந்ததுனாலதான் அவர் ஆவிக்குரிய வரங்களை பெற்றுக்கொண்டு அதை மனிதர்களுக்கு பயன்படும்படி உலகத்துல இன்னைக்கு கர்த்தருடைய அந்த கிருபை வரங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. எபேசியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 7-10 வரைக்கும் உண்டான வசனம் சொல்லுது, கிறிஸ்துவனுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. என்ன கிருபை? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கிருபை, ஊழியம் செய்வதற்கான வரங்கள். அதுல என்ன இருக்கான்? ஆதலால் அவர் உன்னதத்துக்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷருக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லி இருக்கிறார். ஏறினார் என்பதனாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களிலே இறங்கினார் என்று அர்த்தமாகிறது அல்லவா? இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கு மேலாக உன்னதத்துக்கு ஏறினவர். அதான் உயிர்த்தெழுதலை சொல்லு. அவர் உயிர்த்தெழுந்து பாவிகளும் துரோகிகளுமான நமக்கு பிதாவிடத்திலே வரங்களை பெற்றுக்கொண்டார் என்று வேதம் நமக்கு சொல்லப்படுகிறது.